வணக்கம். இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வீடு வசதி இல்லாமல் வாழும் அனைத்து மக்களுக்கும் வீடு, ஜாலில் ஜனாதிபதி வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. பாடசாலை மாணவர்களுக்கான 15,000 ரூபாய் கொடுப்பனவு வெளியான தகவல். அனுர கூட்டத்திற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்படும் மக்கள் வெடித்த புதிய சர்ச்சை. மதஸ்தலங்களை வைத்து இனவாதத்தை தூண்ட முயற்சி, யாழில் அனுர விடுத்த பகிரங்கம். பெனப் பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு, சுமார் 80,000 கஞ்சா செடிகள் அளிப்பு. உகாண்டாவில் நிலவி வரும் அரசியல் பதற்றம், வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்ற ஜனாதிபதி. சமாதான சபை தொடர்பில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வீட்டு வசதி இல்லாமல் வாழும் அனைத்து மக்களுக்கும் வீட்டு வசதியை பெற்றுக் கொடுப்பதே எமது நோக்கமாகும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நேற்றைய தினம் வீட்டு திட்ட மானியத்திற்கான காசோலைகள் வழங்கும் நிகழ்விலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யுத்த காலத்தில் முரண்பாடுகளுக்கு மத்தியில் நாட்டில் முதல் முறையாக வடக்கு மாகாண மக்கள் நம்பிக்கை செலுத்தக்கூடிய வகையில் ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது எனவும், முதலாவதாக மிகவும் கீழ் மட்டத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் எமது அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நிவர்த்தி செய்யும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் வரவு செலவு திட்டத்தினூடாக கல்விக்காக அதிக நிதியை இம்முறை ஒதுக்கியுள்ளதாகவும், மக்களுக்கு ஒரு சிறந்த வருமான வழியை ஏற்படுத்த வேண்டும் எனவும், விசேடமாக யாழ்ப்பாணத்தில் விவசாயத்துறை, சுற்றுலாத்துறை, கடல் தொழில்துறை மற்றும் சிறுகை தொழில்துறை போன்றன இப்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்றன எனவும், இவ்வனைத்து துறையையும் மேம்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தில் முரண்பாடுகளுக்கு மத்தியில் மக்கள் இனவாதத்துடன் வாழ்ந்தனர். இந்த முரண்பாட்டினூடாகவே எவரும் நன்மை அடையவில்லை எனவும், மாறாக பாதிப்புகள் மாத்திரமே மிஞ்சின எனவும் குறிப்பிட்டார். இதேபோன்று சுற்றுலாத்துறையை எடுத்துக்கொண்டால் நமது நாட்டிற்கு பெரிய பங்களிப்பை இந்த சுற்றுலாத்துறை வழங்குகிறது. வடக்கில் அழகிய கடற்கரைகள், மக்களை கவரக்கூடிய பல இடங்கள் இருந்தாலும் சக்தி வாய்ந்த சுற்றுலா தலம் ஒன்று இங்கு இல்லை எனவும், இதன் குறைபாடுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும், இங்குள்ள விமான நிலையத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு எம்மால் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், மிக வேகமாக காங்கேசன்துறை துறைமுகத்தை புனரமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் சிறந்த சுற்றுலா தலம் ஒன்றை அமைப்பது எமது தேவையாக உள்ளது எனவும், இளைஞர் யுவதிகளுக்கு சிறப்பான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் எனவும், நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும், அவ்வாறான பொருளாதாரத்தை அமைத்துக் கொடுக்கும் பொறுப்பாக எமது அரசாங்கம் செயற்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் இங்கு மேலாக எனது நோக்கம் சிதறடிக்கப்பட்ட மனங்கள் மற்றும் உள்ளங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கல்வி உதவி கொடுப்பனவு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பேரிடரால் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட சுமார் 3,000 மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் வீதம் கல்வி உதவி தொகை வழங்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போது கிடைக்கப்பெற்ற மேன்முறையீடுகளை அதிகாரிகள் மீளாய்வு செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு இணையாக புயலால் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்தல் மற்றும் மீட்டெடுப்பதற்காக ஒதுக்கப்பட்ட 25,000 ரூபாய் மானியத்தையும் அரசாங்கம் வழங்கியுள்ளது. அத்துடன் அனைத்து கொடுப்பனவுகளும் தற்போது முடிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்டம் தொடர்பான மேலும் முறையீடுகள் மதிப்பீட்டில் உள்ளன எனவும் ஆணையாளர் ஜெனரல் உறுதிப்படுத்தியுள்ளார். வீடுகளை இழந்து தற்போது தற்காலிக வாடகை வீட்டில் வசிக்கும் குடும்பங்களுக்கு மாதாந்திர வாடகை உதவி வழங்க அரசாங்கம் இப்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வீடுகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர வீடு கட்டுவதற்கு பொருத்தமான நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீட்டு வசதி கட்டுமானம் தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பு மற்றும் பொருத்தத்தை உறுதி செய்வதற்காக மதிப்பீடு மற்றும் ஒப்புதலுக்காக இந்த நிலங்கள் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு யாழ் அரச பேருந்துகள் மற்றும் அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி வலுக்கட்டாயமாக மக்களை அழைத்துச் செல்லப்படுவதாக தமிழ் தேசிய கட்சியின் அமைப்பாளர் எஸ். நிசாந்தன் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அந்த பேருந்தில் இருந்தவாறு புகைப்படம் எடுத்து முகநூலில் பகிர்ந்துள்ளார். கிராம சேவகர் கூட இன்றைய நிகழ்வுக்கு மக்களை திரட்டி ஏற்றிச் சென்றார் எனவும் தகவல் வெளிவந்துள்ளது. அதைவிட பிரதேச செயலகங்களில் கடமை புரிகின்ற உத்தியோகத்தர்களும் அழுத்தத்தின் மத்தியில் ஜனாதிபதியின் நிகழ்வில் ஈடுபட்டனர். இதனால் சேவைகளை பெறுவதற்கு சென்ற மக்கள் இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால
சிறிசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருந்தபோது என்ன செய்தார்களோ அதைத்தான் இந்த அரசாங்கமும் செய்கிறது. இந்த அரசாங்கமானது தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இந்த நிகழ்வில் செயற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இவ்வாறான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலை அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் ஒரு வருடத்திற்குள் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துமில்லை. இங்கு எந்தவிதமான மாற்றங்களும் இடம்பெறவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் தமது நிகழ்ச்சி நிரலை தெளிவாக வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கிறது. நீங்கள் சிங்கள மக்களை ஏமாற்றலாம், ஆனால் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது. ஏனெனில் தமிழ் மக்கள் நீண்ட ஒரு போராட்டத்தை கடந்து வந்துள்ளார்கள். எனவே அரசு உத்தியோகத்தர்களையும் மற்றும் அரச வாகனங்களையும் பயன்படுத்தியது சட்டவிரோதமான செயல் என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக தெரிவிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். தொல்பொருள் விடயத்தை முன்வைத்து அல்லது ஒரு மத ஸ்தலத்தை காரணம் காட்டி நாட்டில் இனவாத முரண்பாடுகளை தூண்டிவிட பார்க்கின்றார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய சாவகச்சேரியில் நேற்று தினம் நடைபெற்ற யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த குடும்பங்களின் மீள்குடியேற்றத்திற்காக 2500 வீடுகளை நிர்மாணித்தல் உட்பட நாடு முழுவதும் 31,218 குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்கும் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டு திட்டம் 2026 அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த பிரதேச மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் எமது அரசாங்கத்தை உருவாக்க பங்களித்தார்கள். ஆட்சியில் இருக்கும் தரப்பினருக்கு எதிரான மற்றும் உடன்பாடற்ற நிலைப்பாடு நீண்டகாலமாக இங்கு காணப்பட்டது. அது தவறில்லை. அரசாங்கம் இனவாதத்தை யோசிப்பதாகவோ மக்களின் சொத்துக்களை திருடுவதாகவோ பொதுமக்கள் குறித்து சிந்திக்காமல் இருந்தாலோ அல்லது அரசாங்கம் தம்மை பற்றி மாத்திரமே சிந்திப்பதாக இருக்குமாயின் அரசாங்கமும் மக்களும் தூரமாவதை தடுக்க முடியாது. இன்றும் கூட சிலர் தொல்பொருள் நினைவு சின்னங்கள் அல்லது மதத்தலங்களை மையமாக கொண்டு ஆங்காங்கே இனமோதல்களை தூண்ட முயற்சித்துள்ளனர். அவர்கள் முயற்சித்தாலும் வடக்கு, தெற்கு, கிழக்கு அல்லது வேறு எந்த இடத்திலும் இனவாதம் மீண்டும் தலைதூக்க இடமளிக்க மாட்டாது. நமது நாட்டில் வடக்கிலோ, தெற்கிலோ, கிழக்கிலோ நாட்டின் எந்த பகுதியிலும் சிங்களவரோ, தமிழரோ, முஸ்லிமோ எந்த ஒரு இனவாதத்திற்கும் இடமளிக்க மாட்டோம் என உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தருகின்றேன். நாம் அனைவரும் சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ நாடு தேவை. அதேபோன்று சிறப்பான பொருளாதார நிலையுள்ள பொழுதுபோக்குகளை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை எமக்கு அவசியம் என தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் தற்போது தலைமறைவாக உள்ள 95 பாதாள உலக குற்றவாளிகளுக்கு எதிராக இலங்கை போலீசார் சிவப்பு அறிவிப்புகளை பெற்றுள்ளனர். நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர், சிவப்பு அறிவிப்புகள் மூலம் 2024 ஆண்டில் 10 சந்தேக நபர்களும் 2025 ஆண்டில் 11 சந்தேக நபர்களும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதே காலகட்டத்தில் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் 21 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீசாரின் கூற்றுப்படி வெளிநாடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் மற்றும் நிகழ்நிலை குற்றங்களில் ஈடுபட்டுள்ள பல குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன் விளைவாக இன்று வரை 95 சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்புகளின் விளைவாக 2 ஆண் சந்தேக நபர்களும் ஒரு பெண் சந்தேக நபரும் நேற்றைய தினம் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டவை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 ஆண்டுகளாக அட்டைகள் இல்லாமையால் தேங்கி கிடந்த சுமார் 5 லட்சம் ஓட்டுநர் உரிமங்கள் மார்ச் மாத இறுதிக்குள் அச்சிடப்பட்டு அதன் உரிமையாளர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். ஓட்டுநர் உரிமங்களை உடனடியாக வழங்குவதற்காக இதுவரை 8 லட்சம் அட்டைகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 3 லட்சம் அட்டைகள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து துறையின் கிளை வேரஹிரவில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் அச்சிடப்பட்ட அனைத்து ஓட்டுநர் உரிமங்களையும் கூரியர் சேவையின் கீழ் உரியவர்களின் வீடுகளுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. நிலுவையில் உள்ள ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடுவதை விரைவுபடுத்த மோட்டார் வாகன திணைக்களத்தின் அதிகாரிகள் இரவும் பகலும் உழைத்து வருகின்றனர். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் 25 அதிகாரிகள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகளிடமிருந்து உதவி பெறுவதாகவும் கமல் அமரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். கோணகங்கார ஜால வனப்பகுதியின் 5ஆம் மண்டல பகுதியில் விசேட சோதனை நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சோதனை நடவடிக்கை நேற்றைய தினம் போலீஸ் விசேட அதிரடிப்படை புத்தள முகாமின் அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட 80,660 கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை ஆதாரத்திற்கு மாதிரிகளை எடுத்ததன் பின்னர் கஞ்சா செடிகள் தீ வைத்து எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. இதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய கோணாங்கார போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை சம்பூர் கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் வெடிபொருட்களை பயன்படுத்தி கடற்றொழிலில் ஈடுபட்ட முயன்ற 3 நேற்றைய தினம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சம்பூர் கடற்பகுதியில் வல்லமையான ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் சந்தேகத்திற்குரிய முறையில் நடமாடிய படகொன்றை மறைத்து சோதனையிட்ட போதே குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த படகில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 டைமண்ட் வெடிபொருட்கள் கட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து டைமண்ட் வெடிபொருட்கள் சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திர படகு மற்றும் ஏனைய உபகரணங்களை கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட மூவரும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பூர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக சம்பூர் போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் கடல் வளங்களும் பாதிப்பை ஏற்படுத்தும் இவ்வாறான வெடிபொருள் பாவனை குறித்து கடற்படையினர் மற்றும் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உகண்டாவில் நிலவி வரும் கடும் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ஜோவேரி முசேவேனி ஆரம்பகட்ட வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றுள்ளார். சுமார் 40 ஆண்டுகளாக நாட்டை ஆண்டு வரும் அவர் 5வது தசாப்தத்திலும் தனது ஆட்சியை நீடிக்க திட்டமிட்டுள்ளார். இதுவரை எண்ணப்பட்ட பாதி வாக்குச்சாவடிகளின் முடிவுகளின்படி 81 வயதான முசேவேனி 70% அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிரபல இசைக்கலைஞரான போபி வைன் 19% வாக்குகளை மாத்திரமே பெற்று பின்தங்கியுள்ளார். தேர்தல் சமயத்தில் நாடு முழுவதும் இணைய சேவை துண்டிக்கப்பட்டதுடன் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதால் வாக்களிக்க செல்ல முடியவில்லை என்றும் தனது முகவர்கள் கடத்தப்பட்டதாகவும் போபி வைன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் குறிப்பாக முசேவேனியின் கோட்டையான மேற்கு பகுதியில் பெருமளவிலான வாக்குச்சாவடி பெட்டி திணிப்பு நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் முறைப்பாடு தெரிவித்துள்ளன. முசேவேனியின் மகனான முகூசி கைநெருகாபா தலைமையிலான ராணுவம் தேர்தல் பாதுகாப்பில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. போபி வைனின் வீட்டை சுற்றியும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே கண்ணீர் புகை வீச்சு மற்றும் கைது நடவடிக்கைகளால் தனது ஆதரவாளர்கள் ஒடுக்கப்பட்டதாக கூறியுள்ள போபி வைன் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக தலைக்கவசம் மற்றும் குண்டு துளைக்காத ஆடை அணிந்தே பிரச்சாரம் செய்தார். ஜனநாயகத்தை முடக்க ராணுவம் பயன்படுத்தப்படுகிறது என அவர் சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளார். இருப்பினும் போபி வைனின் பாதுகாப்பதற்காகவே அவரது வீட்டை சுற்றி வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. முசேவேனி மீண்டும் வெற்றி பெற்றால் ஆப்பிரிக்காவில் மிக நீண்டகால ஆட்சி செய்த தலைவர்களில் ஒருவராக அவர் நீடிப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காசா போரை முடிவுக்கு கொண்டு வரவும் அப்பகுதியை நிர்வகிக்கவும் ஒரு புதிய சமாதான சபை அமைப்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதற்கமைய இதில் முக்கிய உலக தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் ட்ரம்ப் அதன் தலைவராகவும் இருப்பார். இதில் ஹமாஸின் ஆயுத குறைப்பு, தொழில்நுட்ப அரசாங்கம் மற்றும் காசாவை புனரமைத்தல் ஆகியவை உள்ளடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வீடு வசதி இல்லாமல் வாழும் அனைத்து மக்களுக்கும் வீடு, ஜாலில் ஜனாதிபதி வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. பாடசாலை மாணவர்களுக்கான 15,000 ரூபாய் கொடுப்பனவு வெளியான தகவல். அனுர கூட்டத்திற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்படும் மக்கள் வெடித்த புதிய சர்ச்சை. மதஸ்தலங்களை வைத்து இடவாதத்தை தூண்ட முயற்சி. யாழில் அனுர விடுத்த பகிரங்கம். பெனப் பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு. சுமார் 80,000 கஞ்சா செடிகள் அளிப்பு. உகாண்டாவில் நிலவி வரும் அரசியல் பதற்றம். வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்ற ஜனாதிபதி. சமாதான சபை தொடர்பில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.